வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். இலங்கை கச்சத்தீவில் நடந்த புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவில் சென்னை மாதவரம் நண்பர்கள் குழுவினர் கலந்து கொண்டு இறை வழிபாடு செய்து மகிழ்ந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் இலங்கை கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தில் வருடாந்திர திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டு திருவிழா கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி மாலை கொடியேற்றத்துடன் அதிகாரப்பூர்வமாக துவங்கி 28ஆம் தேதி வரை நடந்தது. கொடியேற்றத்துடன் அன்றைய தினம் சிலுவை பாதை, நற்கருணை ஆராதனை, புனித அந்தோணியாரின் திருவுருவம் தாங்கிய திருத்தேர் பவனி உள்ளிட்ட நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக நடைபெற்றன. எமக்காக பிறந்து பேசும் தகப்பனே. பிப்ரவரி 28ஆம் தேதி காலையில் யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பு ஆயர்கள் தலைமையில் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. அதன் பிறகு கொடி இறக்கப்பட்டு விழா இனிதாக நிறைவு பெற்றது. இந்த ஆண்டு இந்தியா மற்றும் இலங்கையிலிருந்து 7000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர். கச்சத்தீவை நெருங்கிவிட்டோம். கச்சத்தீவில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள இந்திய படகுகள், அதில் ராமேஸ்வரத்திலிருந்து 98 விசைப்படகுகள், 26 நாட்டு படகுகள் என மொத்தம் 118 படகுகளில் 3033 ஆண்கள், 726 பெண்கள் மற்றும் 237 குழந்தைகள் உட்பட 3996 பேர் கச்சத்தீவுக்கு பயணம் சென்று திருவிழாவில் கலந்து பங்கேற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களுக்கு இந்திய கடல் எல்லை வரை இந்திய கடலோர காவல்படை மற்றும் கடற்படையினர் பாதுகாப்பு அளித்தனர். அதன் பிறகு சர்வதேச எல்லையை தாண்டியதும் இலங்கை கடற்படையினர் பக்தர்களை வழிநடத்தி சென்றனர். கச்சத்தீவு திருவிழாவிற்கு வந்தவர்கள் பிளாஸ்டிக் பொருட்கள், மதுபானம் மற்றும் அதிகப்படியான நகைகளை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்திய பக்தர்கள் தங்களது ஆதார் அட்டை மற்றும் காவல்துறையின் NOC எனப்படும் தடையின்மை சான்றிதழ் கொண்டு செல்வது கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண மாவட்ட நிர்வாகம் மற்றும் இலங்கை கடற்படை இணைந்து பக்தர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகளை சிறப்பாக செய்திருந்தனர். அங்குள்ள மாவட்ட அதிகாரிகள் மற்றும் கடற்படை அதிகாரிகள் ஆகியோரும் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமாக மார்ச் மாத தொடக்கத்தில் நடைபெறும் இந்த திருவிழா இந்த ஆண்டு பிப்ரவரி மாத இறுதியிலேயே நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவிற்கு தமிழகத்தில் இருந்து 180க்கும் மேற்பட்டோர் சென்றனர். அதில் சென்னை மாதவரம் நண்பர்கள் குழுவைச் சேர்ந்த பொன் டேவிட் சாமுவேல், சமூக சேவகர் தேவ அன்பு, மெடிமிக்ஸ் ராஜன், அன்னை டக்கர்ஸ் மரியரவி, என்ஃபீல்டு ஆரோக்கியராஜ், என்ஃபீல்டு அந்தோணி, PTC தாஸ், பில்டர் ஜான் பிரிட்டோ, ஜார்ஜ் மற்றும் ஜான்சன், ராஜ், செல்வம் உள்ளிட்ட 12 பேர் சென்று வந்தனர். அவர்கள் தாம்பரத்திலிருந்து விரைவு ரயில் மூலம் ராமேஸ்வரத்திற்கும், அங்கிருந்து படகு மூலம் கச்சத்தீவுக்கும் சென்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் முன்பே காவல்துறையின் உரிய ஆவண சோதனை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு பிறகே பக்தர்கள் படகுகள் மூலம் கச்சத்தீவுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவதாகவும், எந்த படகில் செல்கின்றனரோ அதே படகில் அவர்கள் மீண்டும் ராமேஸ்வரம் திரும்பவும் ஏற்பாடு செய்யப்படுவதாக திருவிழாவுக்கு சென்று வந்த பக்தர்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த பயணத்தில் பேக்கரும்பில் உள்ள மறைந்த முன்னாள் இந்திய ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் அவர்களின் நினைவிடம், கடலின் சீற்றத்தால் காலத்தின் அடையாளமான தனுஷ்கோடி மற்றும் பாம்பன் பாலம், கோடியக்கரை, அரிச்சல் முனை உள்ளிட்ட மறக்க முடியாத இடங்களையும் பார்த்து வியந்து அவர்களின் இந்த ஆன்மீக திருவிழா பயணத்திற்கு உதவிய மீனவ சங்க செயலாளர் எமரிட் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். நன்றி, வணக்கம். வீரப்பன்மணி வெரோனிகா கல்வாரி நோக்கிய பாவமற்ற செம்மறையின் பாதையில் வெரோனிகா என்கிற ஒரு ஸ்திரீ ஆண்டவருடைய திருமுகத்தை துடைக்கின்றார். நம் ஆண்டவர் இயேசு கல்வாரியை நோக்கி செல்லுகின்ற பொழுது